ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் இந்த மழை காலம் குளிர்காலத்தில் நல்லா சுட சுட இந்த சூப் செஞ்சு குடிக்கிற போது தொண்டைக்கு எதமாக அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி சூப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியுடைய தலை, கால், எலும்பு, அப்புறம் கொஞ்சமாக கறியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் சேர்த்து 1-2 இடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நைஸாக தட்டிடாதீங்க, ஜஸ்ட் லைட்டாக அந்த எலும்பெல்லாம் நொறுங்குற அளவுக்கு இது மாதிரி தட்டினீங்க அப்படின்னாலே போதும். அப்போ தான் சூப்பில் வந்து அந்த கறியுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இது மாதிரி. ஸோ மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, இது மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் சேர்த்து 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே தட்டி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த அளவுக்கு அந்த எலும்பு நொறுங்குற அளவுக்கு தட்டி எடுத்திங்கனாலே போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நான் இங்கே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், கூடவே 10 பல் பூண்டு, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்னதாக 2 பச்சை மிளகாய். காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 பச்சை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதையுமே நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறக்கெல்லாம் சேர்த்து 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி ரொம்பவே நைஸாக அரைச்சிடக்கூடாது, 1-2 இந்த அளவுக்கு இடிச்சிங்க அப்படின்னாலே போதும். அப்போ தான் சூப் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் சேம் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது மிக்சி ஜாரில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துடலாம். ஸோ சூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மிளகுடைய காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு 1.5 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லியும் சேர்த்துட்டு இப்போ இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சீரகம் மிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற நாட்டுக்கோழியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, மல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் சூப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு சூப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு 8லேருந்து 10 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால 2 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 6லேருந்து 7 விசில் வேக விடுங்க. அப்போ தான் இந்த எலும்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 7 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்புமே ஒரு 7 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நாட்டுக்கோழி சூப் தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இது நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நாட்டுக்கோழி சூப் தயாராகிடுச்சு. இந்த மழை காலத்தில் தொண்டைக்கு எதமாக இது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம நாட்டுக்கோழி சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.